Dear students, today we are going to see The Ant and the Cricket 4th unit poem. இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்ட்டு பார்த்தீங்களா, ரைட் சைடு ஆண்ட்டு, இந்த லெஃப்ட் சைடு இருக்குங்களே தான் கிரிக்கெட். கிரிக்கெட் அப்படின்னாக்கா நம்ம விளையாடுற கிரிக்கெட் ப்ளே கிடையாது, கேம் கிடையாது. இது என்ன அப்படின்னாக்கா ஒரு வெட்டுக்கிளி வகையறாவை சேர்ந்தது. பட் எக்ஸாக்டாக வெட்டுக்கிளின்னு சொல்ல முடியாது. இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து ரீங்காரமிடும், அந்த சவுண்டு அப்படியே அந்த விங்ஸை போட்டு அப்படியே அடிச்சுக்கும் பாருங்கள். அப்போ அந்த இதில் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வரும். வெட்டுக்கிளி வகையறாவில் இருக்கிற ஒரு இன்செக்ட், ஒரு பூச்சி இனம், இதுதான் கிரிக்கெட். அதான் ஒரிஜினல் பிக்சரே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட்டோடைய ஆத்தர் யார் அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஈசோப்போட ஃபேபிள்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசோப் அப்படின்றவர் எழுதினவர், ஒரு ஃபோட்டோவில் இருக்காங்க பாருங்களேன், அது அவருடைய ஸ்டாச்சு. ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ் ஆர் தி ஈசோபிகா is a collection of fables credited to Aesop, a slave and storyteller believed to have lived in ancient Greece between 620 and 564 BC. அதாவது ஈசோப் ஃபேபிள், ஈசோபிகா, ஈசோப் எல்லாமே இந்த ஈசோப் தான் சொல்கிறது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமையாக இருந்தவர். அவர் என்னன்னாக்கா கதை சொல்கிறவர். அவருக்கு சொன்ன கதையை தான் வந்து சொல்லுவாங்க. அவருடைய வாழ்நாள் காலம் சொன்னீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட் பிசி அப்படின்னு சொல்லுவோம். 620 564 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் டைவர்ஸ் ஆரிஜின்ஸ் the stories associated with his name have descended to modern times through a number of sources and continue to be reinterpreted in different verbal registers and in popular as well as artistic media. ஸோ அவரோடது பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து அவர் சொன்னார்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு வாய்மொழி கதைகளாக தான் இருந்துச்சு, தவிர ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ரியாக எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. போயம்குள்ளே போகலாம். A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. Accustomed அப்படின்னாக்கா பழக்கமாயிடுறது. சில்லி அப்படின்னாக்கா ரொம்ப உதாரித்தனமாக எனக்கு என்னென்னு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம் சில்லி. யங் கிரிக்கெட், அந்த பூச்சி என்ன பண்ணுதான், எது பழக்கப்பட்டுச்சு, பாடுறது தான். என்ன, இந்த வார்ம் சன்னி மந்த்ஸ் அப்படின்னா நல்ல சம்மர் சீசனில் ஸ்ப்ரிங் சீசன்லலாம் என்ன பண்ணுமா, அந்த மந்த் ஆஃப் கேனா ஹாப்பினஸ், அதில் உள்ள அந்த வசந்தத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுமா, பாட்டு பாடுறது, என்ஜாய் பண்ணுறது, இப்படியே அதோடைய வழக்கமாகவே வச்சுக்கிடுச்சோம். ஸோ எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, எதுவும் சேர்த்து வைக்கிறது எதுவுமே கிடையாது. அது பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான், பாட்டு பாடுறது இந்த மாதிரி இருக்கிறது தான். began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. சம்மர் ஸ்ப்ரிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வின்டர் வந்துச்சு. வின்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதோட வீட்டில் அதோடைய கபோர்டு வந்து எம்டியாக இருக்குதான். ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, அதனால் அது கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நாட் எ க்ரம் டு பி ஃபவுண்ட் ஆன் த ஸ்னோ கவர்டு கிரவுண்ட், நாட் எ ஃப்ளார் குட் ஹி see, நாட் எ லீஃப் ஆன் எ ட்ரீ. அது வின்டர் சீசனில் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கும், பனி விழுந்திருக்கும். அப்போ அந்த பனியில் என்ன ஆகுதுன்னா, அந்த வின்டரில் ஒரு க்ரம்ப், நாட் எ க்ரம்ப் மீன்ஸ் பீஸ் ஆஃப் ஃபுட் பீஸு, ஒரு துண்டு கூட, என்னது சாப்பாட்டு துண்டு, ஒரு சின்ன பீஸ் கூட கண்டுபிடிக்க முடியலை. எல்லாமே தர ஃபுல்லாக ஸ்னோ கவர்டு, ஸ்னோ தான் இருக்குது. அது மாதிரி ஒரு பூ கூட பார்க்க முடியல, ஒரு இலையை கூட பார்க்க முடியல மரத்தில். ஸோ எல்லாமே வின்டர் சீசனில் எல்லாமே ஸ்னோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புது. ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் யூ, வாட் வில் பிகம் ஆஃப் யூ, ஆஹா என்னுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியலையே. அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்டு. ஸ்டார்வேஷன்னா பட்டினி கிடக்கு, ஃபெமைன்னா பஞ்சம். இந்த பஞ்சமும் பட்டினியும் இதை என்ன பண்ணுது, தைரியமாகிடுது. இது கொஸ்டின் வரும், வாட் மேட் தி கிரிக்கெட் போல்டு அப்படின்னு. ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்டு அப்படின்னு சொல்லணும். மேட் த கிரிக்கெட் போல்டு, அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் இட் ஆல் ட்ரம்பிங் வித் கோல்டு. அப்படியே சொட்டுது பனியே, அந்த பனி சொட்டும்ல அப்படியே ட்ராப்பாக, அந்த மாதிரி அது பனியில் நனைஞ்சு அப்படியே சொட்டுது உடம்புல இருந்து தண்ணி. அண்ட் ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல்டு, ட்ரம்பிளிங்னா நடுங்கிறது. அந்த கோல்டில் என்ன ஆகுது, அப்படியே அந்த பனி குளிரில் நனைஞ்சு அப்படியே நடுங்குது.
Away he set off to a miserly ant. Miserly ant அப்படிங்கிறப்ப கஞ்சத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா அது. அப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணுது அது வந்து ஒரு கஞ்சத்தனமான அந்த ஆண்ட்டு அதை வந்து அந்த எறும்புக்கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அது கிளம்புது. டு see if to keep him alive he would grant. போய் அவனுங்கள்ட்ட கேட்டாக்கா அவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், நம்ம தான் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது. Him shelter from rain and a mouthful of grain. He wished only to borrow, he would repay it tomorrow. அது வந்து என்னென்னா கண்டிப்பாக அவன் நமக்கு ஷெல்டர் கொடுப்பான், அந்த ரெயின்லேருந்து அந்த அடைக்கலம் கொடுப்பான், ரெயினில் நனையாமல் இருக்க, அந்த வின்டர் ரெயின் இருக்குல்ல அதில் பனிமழையில் நனையாமல் இருக்க. அதேமாதிரி கிரெயின், மவுத்ஃபுல் ஆஃப் கிரெயின் அப்படின்னா அவனுக்கு சாப்பாடு கொடுப்பான், நமக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பான் நல்லா சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இது ஒன்லி வந்து பாரோ, அவன்கிட்ட கடனை இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், திருப்பி கொடுத்துடணும் ஸ்ப்ரிங் வரப்போ அப்படின்னு. இஃப் நாட் ஹி மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ. அந்தமாரி செஞ்சுட்டாக்கா என்ன பண்ண முடியாது, நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு. சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டு இன்றைக்கி நீ கொடு நான் அப்புறமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுது. போய் சொல்கிறதா அந்த ஆண்ட் என்ன சொல்லுது அதுக்கு ரிப்ளை, ஐ எம் யுவர் சர்வெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் பட் வி ants நெவர் பாரோ, வி ants நெவர் lend. அதுக்கு அது என்ன சொல்லுது, நான் உன்னுடைய சர்வெண்ட், உன்னுடைய ஃப்ரெண்டு தான், பட் நாங்கள் என்ன எறும்புகளாகிய நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கடன் வாங்கவும் மாட்டோம், கடன் கொடுக்கவும் மாட்டோம். பாரோனா கடன் வாங்கிறது, லெண்டுனா கடன் கொடுக்கறது. நாங்கள் கடன் வாங்கவும் மாட்டோம், கடன் கொடுக்கவும் மாட்டோம். ஸோ வெரி சாரி, நான் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், டிட் யூ லே எனிதிங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம். உடனே சரி அந்த வார்ம் சீசன்லலாம் நீ என்ன பண்ணுன கிரிக்கெட், ஏதாவது சேர்த்து வச்சியா, லே பை அப்படிங்கிறது ஏதாவது சேர்த்து வச்சியா உனக்காக அப்படின்னு கேட்குது. உடனே குவாத் த கிரிக்கெட், குவாத் அப்படின்னாக்கா செட்டு அப்படின்னு அர்த்தம். இதை அந்த க்ரீக் லாட்டின், அதாவது அந்த காலத்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஓல்டு இங்கிலீஷில் உள்ள ஒரு இது பொய்டிக் வேர்டில் தான் இப்போலாம் யூஸ் பண்ணுறோம் பொய்ட்ரியில். குவாத் அப்படின்னா செட்டுன்னு அர்த்தம். இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், வாட் டஸ் குவாத் மீன். குவாத் மீன்ஸ் செட்டு சொல்லுது. கிரிக்கெட் என்ன சொல்லுது, நோ ஐ, நாட் ஐ. என்ன சொல்லுது, நாட் ஐ, இல்லை நான் சேர்த்து வைக்கலை. My heart was so light that I sang day and night, for all nature looked gay, for all nature looked gay. ஒன்று அது சொல்லுது, இல்லை அந்த நேரத்தில் என்னுடைய ஹார்ட்டு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, பாரம் இல்லாமல். அப்போ நான் வந்து டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக பாடிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அந்த இயற்கை அழகை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக, அந்த இயற்கை கொடுத்த சந்தோஷத்தில் எனக்கு வந்து தலகால் புரியாமல் என்ன பண்ணேன், ரொம்ப சந்தோஷத்தில் பாடிக்கிட்டு தான் இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. உடனே யூ சாங்ஸ் யூ சே. உடனே இங்கே சார்னு யார் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு அந்த கொஷினும் வரும். அது யாருன்னாக்கா கிரிக்கெட்டு தான் ரெஃபர் பண்ணுது. அதுமாதிரி ஹீ யாரை ரெஃபர் பண்ணுறதுனா அது வந்து கிரிக்கெட்னா வரும். வந்து யூ சாங்ஸ், ஓ நீங்கள் பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா அப்படி தானே சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே சொல்லுது, கோ தென் சேஸ் த ஆண்ட் அண்ட் டான்ஸ் அண்ட் வின்டர் அவே. ஓகே பின்ன அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ போயிட்டு வின்டரில் அப்போ பாட்டு பாடிங்க இல்லையா, இப்போ நீங்கள் போயிட்டு திரும்பியும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது சொல்லுது. தஸ் எண்டிங் ஹி ஹேஸ்டிலி லிஃப்டட் த விக்கெட். விக்கெட்னா அதோடைய கேட்டு, கதவு, டோரை என்ன பண்ணுது அவசரமாக ஹேஸ்டிலி ஆண்ட் அது மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த எறும்பு சொல்லிட்டு கதவை வேகமாக சாத்திடுது. அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன்ட் த புவர் லிட்டில் கிரிக்கெட். அந்த கிரிக்கெட்டை வெளியில் தள்ளிட்டு இது கதவை சாத்திடுது. போ இப்பயும் போய் என்ன பண்ண, ஸ்ப்ரிங் சீசன்லேயும் சம்மர் சீசன்லேயும் வந்து சேர்த்து வைக்கல, பாட்டு பாடிட்டு இருந்தேன், இப்போயும் அதே மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதவை இழுத்து சாத்திடுது. ஃபோக்ஸ் கால் திஸ் எ ஃபேபிள். ஃபோக்ஸ் அப்படின்னாக்கா இந்த இடத்துல மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து ஒரு ஃபேபிள்னு சொல்லுவாங்களாம். ஃபேபிள் அப்படின்னாக்கா அது ஸ்டோரி தான், பட் அதில் எப்படின்னா அது கேரக்டர்ஸ் எல்லாமே அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். பூச்சி, விலங்குகளை, அந்த மாதிரிலாம் பூச்சினங்களை வச்சு கேரக்டர் கொடுத்து, இப்போ வந்து சிங்கம், புலி, நரி அந்த மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி
கொடுத்து சொல்கிறது தான் ஃபேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க மக்கள் அப்படின்னு. ஏன்னா இது வாய் வழியாக வந்தது தானே, வாய்மொழி கதைகள் தான். அப்படி இது ஐல் வாரண்ட் இட் ட்ரூ. என்ன சொல்கிறாங்க, உண்மையிலே இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆமாம் இது உண்மை தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு வாரண்ட் கொடுக்குறேன். சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் 4 legs அண்ட் சம் ஹாவ் 2. கிரிக்கெட்ஸ் வந்து இதே மாதிரி கிரிக்கெட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். சில கிரிக்கெட்ஸுக்கு 4 legs, அதாவது அந்த இன்செக்டை சொல்கிறாங்க, அந்த பூச்சினத்தை. சம் ஹாவ் 2. சில கிரிக்கெட்டுக்கு 4 கால் இருக்குது, சில கிரிக்கெட்டுக்கு 2 கால் இருக்குது. இங்கே 2 கால்னு சொல்கிறத யாரை சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பீயிங்கை சொல்கிறாங்க. அதாவது கிரிக்கெட் மாதிரி, அதாவது நல்லா வேலை செய்யக்கூடிய காலத்தில், நல்ல இளமையான காலத்தில் வேலை செய்யாமல் உதாரித்தனமாக சோம்பேறியாக இருந்துட்டு பின்னாடி கஷ்டப்படுற ஹியூமன் பீயிங்ஸையும் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சொல்லிடுறாங்க. அப்போ அந்த கிரிக்கெட்ஸோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ இதில் சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் 4 legs அண்ட் சம் ஹாவ் 2. இந்த லைனுக்கு அதுதான் அர்த்தம். சில கிரிக்கெட்டுக்கு 4 கால், சில கிரிக்கெட்டுக்கு 2 கால். அப்போ இந்த 2 கால் கிரிக்கெட்டுங்கிறது யாரை சொல்கிறாங்கன்னாக்கா ஹியூமன் பீயிங். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பின்னாடி தேவை கஷ்ட காலத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு சேர்த்து வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கஷ்டம் இல்லாமல் வாழலாம். ஆண்ட் மாதிரி என்ன பண்ணணும், சுறுசுறுப்பாகவும் சோம்பேறி இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் பிற்காலத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும். அதோட ஆண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து சேவிங் ஹேபிட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒன்று. அது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காது, அது எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டிசிப்ளின், அது பார்த்திங்கன்னா என்ன தான் அது லைனாக போகும்போது இப்படி ஒரு விரலை விட்டு டக்குன்னு அந்த லைனை களைச்சி விட்டாலும் திரும்பி அப்படியே லைனை ஃபார்ம் பண்ணும். டிசிப்ளினு, அதுக்கப்புறம் சேவிங் ஹேபிட்டு, அதுக்கப்புறம் என்னது அந்த துருன்னு இருக்கிற அந்த ஆக்டிவிட்டி, ரொம்ப ஆக்டிவாக ஸ்ட்ரூடாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஹேபிட் வந்து ஒரு சின்ன, அது வந்து ஓரறிவு தான். அந்த ஆண்ட்டுங்கிறதுக்கு ஒரு அறிவு தான் இருக்குது. அந்த ஓரறிவு உயிரினத்துக்குள்ளே எவ்வளவு நல்ல பழக்கங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆண்ட் ஓரறிவு ஜீவனுக்கு உள்ள அது கூட என்னது 6 அறிவு ஜீவன்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது சில பேருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, அதாவது இப்போ இது ஃபேபிள் அப்படின்னாக்கா எப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு, அந்த சிங்கம் வந்து அந்த நரி அது அந்த மாதிரி சொல்கிறப்ப அதில் ஸ்டோரியிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மாரல். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிற, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாரல் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு பொயட்ரி ஃபார்மில் இருக்கிற ஒரு ஃபேபிள், ஒரு கதை. அந்த கதையில் இந்த மாரல் தான் வந்திருக்கு. அதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நம்ம சேமிக்கக்கூடிய காலத்தில் சேமித்து வச்சுக்கணும். அப்போ தான் பின்னாடி கஷ்டப்படாமல் இருக்கலாம், கிரிக்கெட் மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த கிரிக்கெட் என்ன ஆகிருக்கும், அது அந்த பனி குளிர்லேயே நடுங்கி செத்துருக்கும், அவ்வளோதான். அது என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே சாப்பாடே கிடைக்கல. ஆண்ட்டுக்கிட்ட கேட்டதுக்கும் அதுவும் என்ன பண்ணிச்சு, ஏன் சேர்த்து வைக்கலன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் என்ஜாய் பண்ணேன், இப்போயும் போய் என்ஜாய் பண்ணேன்னு கதவை சாத்திருச்சு. இது அங்கேருந்து சோகமாக வந்துச்சு, பசியில் கிடந்து எப்படியும் அது என்ன பண்ணியிருக்கோம், டெட் ஆகிருக்கும். ஸோ அதை மாதிரி தான் நிறைய பேர் அதுமாரி பசி பட்டினியில் சாகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க என்ன, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு எல்லாமே வந்து வாய்ப்புகள் கிடைக்கும், பட் நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல, அதை யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஸோ இதுலேருந்து இதுதான் மாரல். ஸோ சோம்பேறியாக இருக்கக்கூடாது, காலாகாலத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சிடணும். நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு நீ தள்ளி போட நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வந்துடும். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு நீ தள்ளி போட்ட அப்படின்னா அது அப்படியே பெண்டிங்கில் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பின்னாடி. சரிங்களா? ஓகே, இந்த போயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூப்பா.